வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 13/4/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12/4/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3/1/9 1 மணிக்கு பார்த்திங்கன்னா 3/1/9. நம்ம பார்த்திங்கன்னா கேசிங்கில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 9/3 கொடுத்துருக்கோம். ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கணும், 9ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்துருக்கணும். போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 செட்டில் பாருங்கள் நம்மளுக்கு 9/3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 9/3/7 அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 7க்கு பதிலாக 1ஆம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 9/3 பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 3ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு நண்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அற்புதமான வெற்றி. இன்றைக்கி 1 மணியை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரில் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு 3ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி 6/4/2 6/4/2க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6/4/2 3 நம்பரும் கிடச்சிருக்கு. 3 நம்பருமே போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்துருக்குன்பா. 3 நம்பருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சதில் நம்மளுக்கு ஒரு 2 செட்டு வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. இது பார்த்திங்கன்னா பிசி வந்து நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4/2/8 4/6/0 அப்படின்னு 2 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 4/2 இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பிசி கனெக்ட் ஆகிருக்கு. 4/6 அப்படின்றது ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு மெயினாக ஃபெயில் ஆயிடுச்சுன்பா. ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 0 கொடுத்துருக்கோம், இதில் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்கோம். 2 நம்பரில் உள்ள இருக்க ஏதாச்சும் ஒரு நம்பர் மாறி வந்திருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஆல் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 செட்லேயும் பாக்ஸ்லேயும் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. 2 செட்டில் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் 6/3/3 இந்த 6/3/3க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் சி போர்டில் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் நம்ம இதுலேயும் சேர்த்து கொடுக்கல. இதில் பார்த்திங்கன்னா மெயின் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்கு. 3ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 போர்டு வந்து வெற்றி எடுத்துருக்கலாம்பா. நல்ல ஒரு 2ல் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம டபுள்ஸ்லேயும் அந்த 3ஆம் நம்பரை பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி நம்ம வந்து கணிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 ஷோவில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததில்ல. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. 2 ஆல் போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஷோவில் வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஷோவில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் 13/4/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் குரூப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்பா. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது நிறையா பேர் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர் கேட்குறதுனால நிறைய நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துகிட்டே தான் இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ஏன்னா வியூஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக தான் போயிட்டுருக்குது. ரொம்பலாம் இல்லை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 300 அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதாவது 3 ஷோவுக்கும் சேர்த்து 3 ஷோவில் இந்த 1 மணி 6 மணி 8 மணி கேரளா அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்தே வந்து 300 ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தது தான். அதே தான் திரும்பவும் நான் வந்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் வேணும்னா நம்ம பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். அந்த சேனலில் வந்து நீங்கள் டைரெக்டாக சேட் பண்ண முடியாது. அதில் வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். ப்ரைவேட்டாக சேட் பண்ண தெரியல அப்படின்னா அதில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சேட் பண்ணுங்கள். சரி, ஓகேன்பா. 13/4/2025க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9/1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5/7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3/8.
ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 95 97 15 17 73 78. எனக்கு இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 97 17 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 953 958 973 978 153 178. எனக்கு இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 973 178 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ராங்கான நம்பர். இதில் எனக்கு சிங்கிள் நம்பரில் ஸ்ட்ராங்குன்னு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்குலேயும் அந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் நம்பர் கேட்குறதுனால மட்டும்தான் நான் இது சொல்கிறேன். உங்கள் கணக்கோடு ஒத்துப்போனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேணா விட்டுருங்க நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 4 8, பி போட பொறுத்த வரைக்கும் 9 5, சி போட பொறுத்த வரைக்கும் 1 6. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4 5 4 1 4 6 5 1 5 6 9 1. இதில் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 4 5 5 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா இந்த செட்டில் ஸ்ட்ராங்குன்னு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 491 496 451 456 891 856. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 451 456. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா இந்த செட்டில் கூட ஸ்ட்ராங்குன்னு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட பொறுத்த வரைக்கும் 1 6 1 6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கும் ஸ்ட்ராங் எந்த நம்பர் தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிங்க. நம்மளுக்கு மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணி தான் கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்குன்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணினால் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அதிகமாக யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைமுமே சரி, அதிகமாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சில டைம் நம்மளுக்கு ஒரு கணிப்பு தான் நம்ம கணிக்கிறோம். இதை ஒரு லிமிட்டாகவே விளையாடுங்க, ஜாஸ்தி யாரும் விளையாட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 9 8, பி போட பொறுத்த வரைக்கும் 5 7, சி போட பொறுத்த வரைக்கும் 4 6. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9 5 9 7 9 4 5 4 7 4 5 6. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 5 4 7 4 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9 5 4 9 5 6 9 7 4 9 7 6 8 5 4 8 7 6. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 9 5 4 9 5 7 4 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட பொறுத்த வரைக்கும் 7 4 7 4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பரில் ஒரு நம்பர் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 8 மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. இந்த 2 நம்பரை விட்டுட்டு கொஞ்சம் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2லேயும் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை விட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது சிங்கிள் போலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கையும் 5ஆம் நம்பர் இருந்தால் அதை லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கன்பா. என்னோடய கெஸிங்காக மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பரை பார்க்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஷோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5 5 7 7 4 4 1 1 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் ஏதாச்சும் ஒரு ஷோவில் வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. நிறைய பேர் அது ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறீங்க, நான் இடையில காட்டுறேன். அதாவது நான் இந்த இது சொல்லி முடிச்சுட்டு நான் முடிக்க போகும்போது டயத்தில் இதை நான் காட்டுவேன், எப்போதுமே காட்டுவேன். இந்த மாதிரி நான் லாஸ்ட்டாக காட்டுறதில்ல. அப்பப்போ இந்த வீடியோ முடியும் போது, அதாவது இந்த கெஸிங் 6 மணி கெஸிங் முடியும் போது நான் ஸ்க்ரீன்ஷாட்டு காட்டுவேன். அப்போவே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.